Hi, welcome you to learn English. இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் இமேஜின் பண்ணி இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், 2 ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஒரு ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, நான் ரெடியாக இருக்கேன், அடுத்த நாள் நான் சென்னை போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை நீங்கள் அதே நேரத்தில் இன்னொருத்தட்ட சொல்கிற மாதிரியும் கொஞ்ச நாள் கழித்து சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அவர் சொல்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹீ, அவர் சொல்கிறார் அப்படிங்கிறது டெல்ஸ். அந்த டெல் அப்படிங்கிற வேர்போடு எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் சிங்குலர் வர்றப்போ வேர்போடு எஸ் ஆட் பண்ணணும். ஹீ டெல்ஸ், அவர் சொல்கிறார். ஒரே ஒரு கன்ஜங்ஷன் மட்டும் இங்கே நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, தேட் அப்படிங்கிற வார்த்தை. அது ஒரு கன்ஜங்ஷன். ஹீ டெல்ஸ் தேட். அந்த கன்ஜங்ஷன் ஏன் ஆட் பண்ணுறோம்? 2-3 சென்டென்சஸ் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஜங்ஷன் தேவை. அதனால் அந்த தேட் யூஸ் பண்ணுறோம். கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணாமல் அந்த சென்டென்சஸை சொன்னோன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்கிற மாதிரி வரும். ஹீ டெல்ஸ் தேட் ஹீ இஸ் ரெடி. அவர் தயாராக இருக்கிறார் என்று சொல்கிறார். ஹீ டெல்ஸ் தேட் ஹீ இஸ் ரெடி. ஸோ இந்த லாங் சென்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்லிட்டோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஹீ டெல்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ இஸ் டெல்லிங் அப்படின்னு சொல்லலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் நம்ம இந்த வாக்கியத்தை சொல்லலாம். ஹீ இஸ் டெல்லிங் தேட் ஹீ இஸ் ரெடி. அவர் தயாராக இருப்பதாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் தயாராக இருக்கிறேன், மறுநாள் சென்னை செல்ல இருக்கிறேன். ஹீ டெல்ஸ் தேட் ஹீ இஸ் ரெடி அண்ட் இன்னொரு கன்ஜங்ஷன் பாருங்கள், மற்றும் அண்ட். ஹீ டெல்ஸ் தேட் ஹீ இஸ் ரெடி அண்ட் ஹீ வில் கோ டு சென்னை டுமாரோ. நாளைக்கு அவர் சென்னை போகிறார். ஸோ ஒருத்தர் சொன்னதை அதே நேரத்தில் இன்னொருத்தட்ட நீங்கள் சொல்கிறீங்க. உடனே நம்ம சொல்கிறதுனால, அதாவது நிகழ்காலத்திலே சொல்கிறதுனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது என்ன கிராமர்? இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தட்ட நம்ம சொல்கிறோம். இது என்ன கிராமர்? டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிராமர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இந்த 2 கிராமர் பார்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுக்கு. ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தட்ட சொல்கிறது நிகழ்காலத்திலே நடக்கிறதுனால ப்ரெசன்ட் டென்சஸ் யூஸ் பண்ணுறோம். இதுவே ஒரு 2-3 நாள் கழித்து சொன்னோன்னா பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஹீ டெல்ஸ் தேட் ஹீ இஸ் ரெடி அண்ட் ஹீ வில் கோ டு சென்னை டுமாரோ. இவ்வளோதான் அந்த சென்டென்ஸ். ரொம்ப ஈஸி. ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தட்ட நம்ம சொல்கிறோம். இங்கிலீஷில் சொல்கிறப்ப சின்ன சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி அதை கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். ஹீ இஸ் டெல்லிங், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், தான் தயாராக இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் இதை சொல்லலாம். கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள், ஹீ இஸ் டெல்லிங் தட் ஹீ இஸ் ரெடி அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு. அந்த ஹீ இஸ் கோயிங் டு அப்படிங்கிற ஃப்ரேஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஹீ வில் கோ டு சென்னை டுமாரோ, இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். எதிர்காலத்தில் நடக்க போது அதை வில் ஷால் யூஸ் பண்ணி தானே சொல்லணும், அதாவது ஃபியூச்சர் டென்ஸில் தானே சொல்லணும். இங்கே எப்படி ஹீ இஸ் கோயிங் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கன்ஃபார்மான, அதாவது பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப நம்ம அந்த கோயிங் டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஹீ இஸ் டெல்லிங் தட் ஹீ இஸ் ரெடி அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு சென்னை டுமாரோ. நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் நீங்கள் டென்சஸ் பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹீ இஸ் டெல்லிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஹீ இஸ் கோயிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகே, நிகழ்காலத்தில் ஒருத்தர் சொன்னதை உடனே இன்னொருத்தட்ட சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். சில நாட்கள் கழித்து இதே விஷயத்தை இன்னொருத்தட்ட சொல்கிறோம், இந்த மாதிரி அவர் சொன்னார் அப்படின்னு. அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச் பாஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். பாஸ்ட் ஃபார்மில் எப்படி மாறும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் இன்னொரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன். நீங்கள் நிகழ்காலத்தில் சொல்கிற மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒரு கடைக்காரர், ஒரு புத்தகம் இங்கே இருக்குது, இங்கே கிடைக்கிது, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதா நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்லணும். நிகழ்காலத்திலே சொல்கிற மாதிரி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். இங்கே நான் கீழே வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஹீ, த ஷாப் ஓனர், த புக், பை, இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். இந்த கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னது? யோசித்து இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மாதிரியே தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, he tells that he is ready and he will go to Chennai tomorrow. இதே மாதிரி தான் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும்.
இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம், இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கடைக்காரர் சொல்லியிருக்கிறாரு, புத்தகம் தனது கடையில் கிடைக்கும் எனவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு. த ஷாப் ஓனர் டெல்ஸ் தேட் த புக் இஸ் அவைலபிள். இந்த கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அவைலபிள், த புக் இஸ் அவைலபிள். ஓகே, இப்போ நான் அந்த ஸ்டார்டிங் சென்டென்ஸை சொல்லிட்டேன். நீங்கள் மீதி இருக்கிறத ஃபில் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். த ஷாப் ஓனர் டெல்ஸ் தேட் த புக் இஸ் அவைலபிள் அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் பை. உங்களுக்கு தேவைப்பட்டால், இஃப் யூ வாண்ட், அந்த இஃப் அப்படிங்கிறது அந்த தேவைப்பட்டால், அந்த ஆல் அப்படிங்கிறதுக்கு வருது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் பை. 2 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம் பாருங்கள். த ஷாப் ஓனர் டெல்ஸ், த ஷாப் ஓனர் இஸ் டெல்லிங் அப்படின்னு சொல்லலாம். த ஷாப் ஓனர் இஸ் டெல்லிங் தட் த புக் இஸ் அவைலபிள் அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் பை. இதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாரு அவருடைய ஃபாதரோட. அதை உங்ககிட்ட சொல்கிறாரு, மறுநாள் சென்னை சென்றடைவார். ஓகே, மேலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் தனது காரை எடுத்துக்கொள்ளுங்கள், தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய காரை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்ல போகிறீங்க. பொறுமையாக யோசிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய அப்பாவோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், நாளைக்கு நான் சென்னை போயிடுவேன், தேவைப்பட்டுச்சுன்னா என் காரை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறத நிகழ்காலத்தில் உடனே நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்ல போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மை ஃப்ரெண்ட் டெல்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கலாமா? மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சென்டென்ஸ், இந்த ஃப்ரேஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ மை ஃப்ரெண்ட் டெல்ஸ் தேட் ஹீ இஸ் ட்ராவலிங், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த சொன்ன நேரத்தில் அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஹீ இஸ் ட்ராவலிங் இன் ட்ரெயின் வித் ஹிஸ் ஃபாதர். மை ஃப்ரெண்ட் டெல்ஸ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ இஸ் ட்ராவலிங் இன் ட்ரெயின் வித் ஹிஸ் ஃபாதர், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மறுநாள் சென்னை சென்றடைவார் அண்ட் ஹீ வில் ரீச் சென்னை டுமாரோ. இங்கே டுமாரோ அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டுமாரோ, டுடே அந்த மாதிரி வார்த்தைகளை த நெக்ஸ்ட் டே, ப்ரீவியஸ் டே, தேட் டே அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மை ஃப்ரெண்ட் டெல்ஸ் தேட் ஹீ இஸ் ட்ராவலிங் இன் ட்ரெயின் வித் ஹிஸ் ஃபாதர் அண்ட் ஹீ வில் ரீச் சென்னை டுமாரோ அண்ட் இஃப் ஐ வாண்ட், எனக்கு தேவைப்பட்டால், இஃப் ஐ வாண்ட் ஐ கேன் டேக் ஹிஸ் கார், அவருடைய காரை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நிகழ்காலத்தில் நீங்கள் சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ சில நாட்கள் கழித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்த காலத்தில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்களாக ஒரு சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணி எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றப்ப உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பேச முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.